Indian Constitution. So first lesson, 10th first lesson Indian Constitution. So Constitution இந்த லெசன்ல ஓவரால் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இதான் அதோட ஜிஸ்ட். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா ஏன் கான்ஸ்டியூஷன் வந்தது, வாட்ஸ் த நீட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இருந்தது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து வேர் அண்டர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே இருக்கும்போது நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வாட் வி ஹேவ் ஃபாலோட் எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு கீழே இருந்து வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எம்என் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னார். 1928 நேரு ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எங்கே இவால்வ் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து இவால்வ் ஆச்சு. ஸோ நாமளே ரூல் பண்ணிக்கணும், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் 1918 அப்புறமே வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒன்று வேணுன்றதுக்கான ஒரு சின்ன நீட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு நீட் தான் வந்து நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கான நீட். அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறது வந்துட்டு இட் நாட் ஜஸ்ட் இன் ஒன் டே, ஒரு நாளில் பண்ணலை. ஸோ கான்ஸ்டியூஷன் கமிட்டி அப்படின்றத ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அரௌண்ட் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 385 மெம்பர்ஸ் இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் கமிட்டியில். அப்போ இந்தியா வந்து ப்ராவின்சஸாக இருந்தது, நிறைய ப்ராவின்சஸாக இருந்தது. ஸோ அந்த ப்ராவின்சஸில் இருந்து they have formed ஒவ்வொரு இதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் எடுத்து கான்ஸ்டியூஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 9th டிசம்பர் 1946 ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ அதில் ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து ஒரு ஹெட்டாக இருப்பார். த வெரி நெக்ஸ்ட் டே ஹி டைட், அந்த 10th டிசம்பர் அன்னைக்கு இறந்துருப்பார். ஸோ 11th டிசம்பர் 1946 அன்னைக்கு வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பர்மனன்ட் ஹெட்டாக வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 கமிட்டி இருக்கும். ஸோ அந்த 7 கமிட்டியில் ஒன்று தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு நாளில் எழுதலை, கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 years 11 months and 18 days. சில புக்கில் 17 days கொடுத்துருப்பாங்க. எனிவே ஆப்ஷனில் என்ன இருக்கோ ஸோ ரீட் ஃபார் இட். 2 years 11 months 18 days வந்து கிட்டத்தட்ட 60+ countries. ஓகேவா? 60+ countries ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்தும் நிறைய விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், நமக்கு அது என்ன எப்படி தேவைப்படும் அப்படிங்கிறதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் 2 years 11 months and 18 days ஆகிருக்கும். ஸோ எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஃபைனல் டிராஃப்ட் எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா November 26, 1949. ஸோ ஃபைனல் டிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் எத்தனை கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 200 கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் ஃபைனல் டிராஃப்ட் வந்து November 26, 1949 ரெடியாக இருக்கும். அண்ட் அக்செப்ட் பண்ணதான் வந்துட்டு Jan 26, 1950, which we are celebrated as Republic Day. ஓகே. ஸோ salient ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிடும் கிடையாது, as well as வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மாடிஃபை பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது, இல்லை எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீட் ஆஃப் த அவர் மாதிரி என்ன தேவைப்படுதோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொத்த கலெக்ஷன் ஆஃப் நிறைய கான்ஸ்டியூஷனோட கலெக்ஷன் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம ஒரு புக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் மாதிரி. சரியா? ஸோ இந்த என்னெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கும், கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையோட ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் வந்து இந்த ப்ரியாம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது யார் எழுதுறாங்க அப்படின்னா ஹானரபிள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து எழுதினார். சரியா? ஸோ அவர் எழுதின ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரியாம்பிளாக வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோடதுல வந்து எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா எழுதும்போது வந்து கிளாஸ் 22 பார்ட்ஸ் அண்ட் 18 schedules அண்ட் வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. So now it has changed 25 parts and 22 schedules and 400+ articles இருக்கு, 420+ articles இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா அண்ட் இட்ஸ் யூனியன், அதாவது இந்தியா அப்படின்றது என்ன, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஸோ அதில் 1 to 5 ஆர்டிகல்ஸில் இந்தியா பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இப்போ ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் மாற்றுறாங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க, 2 ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க, இல்லை 2 ஸ்டேட்டை மர்ஜ் பண்ணி ஒரு ஸ்டேட் ஆக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கிற இந்தியா அண்ட் இட்ஸ் யூனியன் கீழே வரும். ஸோ அது நமக்கு இல்லை. அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஆர்டிகல் 6 இருந்து 11 வரைக்கும் உள்ளதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து 5 இதில் வாங்கிக்கலாம். 1 by birth, by naturalization, by acquiring, ஓகேவா, by applying, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ லாஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1955. ஸோ அதுக்கு அமெண்ட் பண்ணிட்டாங்க. 2020 திருப்பி அமெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ரைட்ஸ். ஒரு சிட்டிசனாக வந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நான் எதெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? அதில் வந்து கிட்டத்தட்ட 5 டைப் இருக்குது. ஓகேவா? என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 7 இருந்தது. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் எழுதும்போது 1950 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து 1978 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நார்மல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அதை எராடிகேட் பண்ணிட்டு இப்போ as of now வந்து 6 இருக்குது. 6ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 18 வரைக்கும் கொடுத்து ஈக்குவாலிட்டி ரைட்ஸ். அதாவது எல்லாரும் முன்னாடி ஈக்குவல், யாருக்கும் வந்து பெருசாக ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அன்டச்சபிலிட்டிஸ், சின், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டியில் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீயாக வந்து யார் வேணால் எந்த ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்தியாவில் எங்கே வேணால் போய் செட்டில் ஒன்று ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரைட் டு ஃப்ரீடம். அண்ட் அடுத்தது வந்து ரைட் டு எஜுகேஷன். அண்ட் அடுத்தது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிகல் 32. இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஏன்னா அம்பேத்கர் வந்து நிறைய பேசியிருப்பார் இந்த ஆர்டிகல். அதாவது இந்த மேலே இருக்கிற அந்த 14 31 வரைக்கும் இருக்கிற எந்த ரைட்ஸும் யாருக்காவது மறுக்கப்பட்டது இல்லை யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் மூலமாக நம்ம ஆர்டிகல் 32 வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டைரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ரிட்டே ஃபைல் பண்ணலாம். ஸோ ரிட் வந்து எய்தர் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், லோயர் கோர்ட்லேருந்து ஹையர் கோர்ட் போகணும்னு அவசியம் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த சீரியஸ்னஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம ஹைகோர்ட்லேயே வந்து ஹைகோர்ட் அஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது. ஓகே, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜிபிஎஸ்பி. அதாவது இப்போ நாங்கள் அஷ்யூர் பண்ணலை, பட் இதெல்லாம் கொடுக்கணும்னு வச்சுருக்கோம், பட் நாட் நவ், இப்போ முடியாது, எங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிபிஎஸ்பி. அண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட்டே நமக்கு அஷ்யூர்டாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இனிமேல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு சிட்டிசனாக நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இதில் இருக்குது. நேஷனல் ஆந்தம் பாடும்போது எழுந்து நிற்கிறது, சல்யூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே வரும். யாரையும் எந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியுமே வந்துட்டு ஹார்ம் பண்ணக்கூடாது. இப்போ பார்க்கோ எங்கேயோ ஒரு மானுமெண்ட்டோ எங்கேயோ வெளியில் போகிறோம், அதை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, அவங்க கிறுக்கி வச்சுருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ இவ்வளோ வாங்குகிற கவர்மெண்ட் கிட்டே இருந்து வி ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து 3 tier கவர்மெண்ட். மேலே வந்து சென்ட்ரல் இருப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கு கீழே வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூணு டயர் கவர்மெண்ட் நம்ம வந்துட்டு. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான் பெருசு. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீடம், இண்டிவிஜுவலாக அவங்களே ரூல் பண்ணிப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப் இருக்குது: லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் டு கவர்னர். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் டு கவர்னர், பிரசிடென்ட் டு சிஎம், இந்த மாதிரி அந்த டாப் மோஸ்ட் ஹைரார்க்கியில் இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல வரும். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சிவில் சர்வன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ள மேலேருந்து கீழே வரைக்கும், சென்டர்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லுவோம். ஃபினான்ஷியல் வந்து ஃபினான்ஷியல் எய்டு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து செலவு பண்ணிக்க மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எய்டு வரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஏபி, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இப்போ 1200 கொடுக்குறாங்கன்னா அதில் 600 வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, another 600 தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்டு, இப்போ ஃப்ளட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபினான்ஷியல் எய்டு we are getting from சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து as of now 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது ஷெட்யூல் 8ல். அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் எழுதின பிறகு இருக்குது. சரியா? எமர்ஜென்சி அப்படிங்கிறது we are getting it from the German constitution. சரியா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் மெயின் பை நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 years பேக் வந்து கோவிட்ல பேண்டமிக் இருந்தது. ஸோ 144 போட்ட மாதிரி யாரும் வெளியில் வரக்கூடாது, இந்த டைம் தான் வெளியில் வரணும்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆர் எல்ஸ் வந்து ஏதாவது வார் அது மாதிரி எக்கர் ஆகும்போது what will do அப்படின்னா
நேஷனல் எமர்ஜென்சி போடுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒர்க் ஆகாது, லோக்சபா ராஜ்யசபா எதுவும் ஒர்க் ஆகாது. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இங்கே பிரசிடென்ட் மட்டும் இருப்பார், இங்கே வந்து கவர்னர் மட்டும் தான் இருப்பார். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் வந்து ஃபுல் எல்லா ஒர்க்கையும் பார்ப்பாங்க. அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில், ஏன்னா இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பஞ்சாப்ல வந்து பஞ்சாப்லையும் கேரளாலையும் 9 டைம்ஸ் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கடி உள்ள நடக்கிற ரயாட்ஸ்னால ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து as per article 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதாவது இந்தியாவில் இனிமேல் வந்து காசே கிடையாது, பணமே இல்லை. இப்போ ஒரு 6-7 months பேக் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, பட் இந்தியாவில் எதுவும் வரல. ஓகே. அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இல்லைன்னு சொல்லுது, அதனால வந்து அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல் 32 நான் வந்து கான்ஸ்டியூஷன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், இல்லை ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 368 படி லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து ஆக்ட் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 14A அப்படின்னு கொண்டு வருவாங்க, இல்லை அந்த ஆர்டிகளோட டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் கமிட்டிஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ வருஷம் ஆகிட்டு அது கரெக்டாக நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம கொண்டு வந்தோமோ, நம்மளோட மோட்டோ என்னவோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 2 கமிட்டி போட்டிருக்காங்க இது வரைக்கும். 2000 ஜட்ஜ் வெங்கடச்சல்யா கமிட்டி. ஸோ அவங்க இது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2007 பூஞ்சி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ இவர் தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டு ரிப்போர்ட்டுமே வந்து as of now பாசிட்டிவாக தான் இருக்கும்.